வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கு கூடியிருக்கிறோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். நாம் சந்தித்திருப்பது சஃபர் மாதம். சஃபர் மாதம் நம்மை அடைந்திருக்கின்றது. இந்த சஃபர் மாதம் கடந்த காலத்தில் நமது ஊரை பொறுத்தவரையில் இது ஒரு பீடை மாதமாக கருதப்பட்டது. இந்த பீடையை தீர்ப்பதற்காக வேண்டி அதற்கு அவங்க சில நிவாரணங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த நிவாரணங்கள் என்னவென்றால், குர்ஆனில் பல இடங்களில் சலாம் 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 என்று 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வருகின்றது. ஆனால் இவர்கள் குறிப்பிட்ட சில வசனங்களை, சலாம் சம்பந்தமான வசனங்களை எடுத்துக்கொள்கின்றார்கள். அது என்ன? சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ்விடத்தில் இருந்து சலாம் என்ற இந்த வார்த்தை, இது சோனவாசிகளுக்கு அல்லாஹ் முகமனாக குறிப்பிடுகின்றான். மலக்குகள் சொல்றது இத மாதிரியான ஒரு வார்த்தை. அதற்கடுத்து சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், இப்படி ஒரு வசனம் வருகின்றது. அதற்கடுத்து சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன் என்று இப்படி பல வசனங்கள் வருகின்றன. இந்த வசனங்களை எல்லாம் மாவிளையில் எழுதுறது. மாவிளையில் எழுதி அதை கரைச்சி குடித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பீடை நீங்கிவிடும் என்று இவர்கள் நம்பி வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு செயல்பாடு. அதற்கடுத்து இங்கிருந்து கிளம்பி களிமா குளத்திற்கு போகிறது. விஎஸ்டி பள்ளிக்கிட்ட அம்பை சாலையில் இருக்கக்கூடிய அந்த களிமா குளத்திற்கு மொத்தமாக இங்கிருந்து சோறை ஆக்கி கொண்டு கிளம்பி போகிறது. களிமா குளத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய காலமும் உண்டு. தண்ணீர் கோடை என்று வந்துவிட்டால் தண்ணீர் இருக்காது. அப்படிப்பட்ட கட்டத்தில் இங்கிருந்து அங்கே போய் அந்த பீடையை கழிக்கிறது. இது மேலப்பாளையத்தில் உள்ள நிலவரம் என்று சொன்னால்
கடல் கரை உள்ள மக்கள், கடல் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளவங்க, அவங்க செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் போய் கடற்கரையில் போய் நிற்கிறார். காணும் பொங்கல் வந்தால் கடற்கரை போய் நிற்பாங்க. அந்த மாதிரி இவர்களுக்குள்ள பொங்கல் சபர்குழி என்று இதற்கு பெயர். இங்கிருந்து போய் கடலில் காலை நனைக்கிறது அல்லது ஆளே கடலில் விழுந்து குளிக்கிறது, பீட நீங்கிறது என்று இதற்கு இவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அல்லது புல் தரையில் போய் உட்கார்றது நிற்கிறது என்று இதை மாதிரி பல விஷயங்களை, பல மூட பழக்கங்களை கடந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். அப்போ இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த சத்திய பிரச்சாரம் சேர்ந்த பிறகு அந்த மாதிரியான மூட பழக்கங்கள் ஒரு 99% குறைந்திருக்கின்றன என்றாலும் இன்னும் அந்த செருப்பை கலத்தி விட்டு இன்னும் பலவிதமான மூட பழக்கங்கள் அந்த மக்களிடத்தில் அதாவது இருக்கத்தான் செய்கின்றன. அதனால் அது தொடர்பான முறையில் அந்த மக்களிடத்தில் நாமும் இதை எடுத்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இன்றைய தினத்தில் நாமும் இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க, யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை தொந்தரவு படுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு தொந்தரவுலாம் கிடையாது, மனிதர்களுடைய அந்த மொழியில பேசுறான். என்ன செய்கின்றான்? யசுப்புத் தஹர, அவன் காலத்தை திட்டுகிறான். பியதில் அம்ரு, என்னுடைய கையில் தான், அனத்தகுரு, நான் தான் காலம், பியதில் அம்ரு, அதிகாரம் என்னுடைய கையில் தான் இருக்கின்றது. முகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நான் தான் புரட்டுகின்றேன். இது எல்லாமே அல்லாஹ் தஆலா எழுதி வச்சுட்டான். என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் எழுதி வச்சாச்சு. எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கின்றது. நாம் என்ன நம்பியிருக்கிறோம்? பல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கின்றதா அல்லாஹ்வுடைய விதியினுடைய ஏட்டினுடைய அடிப்படையில் தான். ஒரு தீமை நடக்கின்றது என்று சொன்னால், அதுவும் ஒரு காய்ச்சல் வருது, ஒரு சோதனை வருகின்றது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த விதியேட்டினுடைய அடிப்படையில் தான் நடக்கின்றது என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இதற்கு நேர் மாற்றமாக காலத்தினால்தான் நடக்கின்றது என்று காலத்தை திட்டுவது. அதுவும் சில காரியங்களை சனிக்கிழமை செய்கிறது கிடையாது, சில காரியங்களை செவ்வாய்க்கிழமை செய்கிறது கிடையாது. புதன்கிழமை மதரசாவுல பிள்ளை போய் படிக்க வேண்டும் என்று சொன்னால் புதன்கிழமையில தான் போய் ஓத வைப்பாங்க ஆசிரியர்கிட்ட, அவரும் அதுதான் சொல்லி வச்சிருப்பாரு. அப்ப இப்படி நாள் நட்சத்திரம் என்பதெல்லாம் கிடையாது மார்க்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அந்த கடந்த காலத்தில் உடைச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா விதமான தீமைகளையும் உடைத்து எரிந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. ஒலா சிகரத்த, சகுனம் என்பது கிடையாது. ஒலா ஹாம்மத்த, ஆந்தையினுடைய அலறல், பறவையினுடைய சப்தம் அல்லது பறவையை பார்த்து குறி பறவையை வைத்து சகுனம் பார்ப்பது. ஒலா சஃபர், சஃபர் என்பது பீடையும் கிடையாது. இந்த பலவிதமான அர்த்தம் இருக்கின்றது. அதாவது அறியாமை காலத்தில் உள்ள மக்கள் போர் செய்வதற்கு என்று தடுக்கப்பட்ட மாதங்கள் 4 இருக்கின்றன. அந்த 4 மாதங்கள் துல்ஹஜ்ஜி, துல்காதா, முஹர்ரம், இப்படி தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். இதற்கடுத்து ரஜபு. இந்த 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அன்றையிலிருந்து சட்டம் போட்டிருக்கின்றார். ஆனால் அறியாமை காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவன் துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரத்தில் சண்டை போடுவான். சண்டை போட்டு சஃபரை புனித மதமாக ஆக்கிக்கிடுவான். அந்த மாதிரி கிடையாது என்பதையும் இந்த ஹதீஸ் சொல்கின்றது.
சஃபர் பீடை என்பதும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்திலையும் கூறிப்பட்டிருக்கலாம் என்று இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அப்ப இதுல லா அதுவா இந்த ஹதீஸ் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். தொற்று நோய் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அங்க ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நல்ல ஒட்டகங்கள், நல்ல மான் குட்டி மாதிரி துள்ளி குதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டக கூட்டத்துக்கு இடையில சொறி பிடித்த ஒட்டகம் வருகின்றது. வந்தவுடனே இந்த ஒட்டகத்திற்கும் சொறி வந்துடுத, நீங்கள் தொற்று நோய் இல்லைன்னு சொல்றீங்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக கேட்கின்றார்கள், அவன் முதல்ல ஒட்டகத்துக்கு தொற்று நோய் வந்துச்சு இல்லை, நோய் வந்துச்சு இல்லை, அந்த நோயை யார் கொடுத்தா என்று கேட்கின்றார்கள். அவன் முதல்ல வந்தது அவ்வளவு முதல்ல யாருப்பா தொற்று நோயை கொடுத்தது, இந்த நோய் அதற்கு தொற்ற வைத்தது என்று கேட்கின்றார்கள். அவன் என்ன கேட்டா, நோயை கொடுக்கிறது அல்லாஹ் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துறாங்க. நோயை கொடுக்கிறது அப்படிதான் நாம் நம்பணும். ஒரே அடியாக தொற்று நோய் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில சொல்றாங்க, ஃபிர்ர மினல் மஜ்தூம், குஷ்டரோகியை கண்டு நீ விலகி ஓடிவிடு, ஃபிராரக்க மினல் அசத், சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடுற மாதிரி நீ விரண்டி ஓடிப்போ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவன் தொற்று நோய் இல்லைன்னு சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்களே என்று கேட்டால், இது அவரவருடைய உள்ளத்தை பொறுத்தது. ஒருத்தன் பனைமரத்து கீழே இருந்து பால் தான் குடிக்கிறான், ஆனால் பார்க்கும்போது அது கல் என்று யதார்த்தையாக மற்றவன் புரிகிறான்ல, அதை மாதிரி நாமோ இதாவது இவனுக்கு ஏற்கனவே நோய் வரணும் என்று இருந்திருக்கிறது. இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, நேற்று அந்த குஷ்டரோகியை பார்த்தோம் இல்லை, கிட்ட போனோம் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தோம் இல்லை, அதனால தான் நமக்கு இப்படி வந்துச்சுன்னு இவன் நினைப்பான். இப்படி நினைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ விரண்டு ஓடிக்க என்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். அப்போ அதனால தொற்று நோய் கிடையாது என்பது அது எந்த கண்ணோட்டத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை எல்லாமல்ல அல்லாஹ் தான் அதை கொடுக்கின்றான். நாமளே பார்க்கிறோம், மெட்ராஸ் ஐயின் வந்துடும், ஆளுக்கால் நல்ல கருப்பு கண்ணாடியை போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ என்னப்பா கண்ணாடி போட்ட என்று கண்ணாடியை திறந்தே வைங்க, ரத்த சிவப்பா இருக்கு, நல்லா இருப்பப்பா, நீ கண்ணாடியை மாட்டிக்க அப்படின்னு நாமே சொல்கிற மாதிரியான அளவில் இருக்கும். இப்போ இப்படி கண்ணாடி மாட்டு வர்றாங்கல்ல, அப்போ இது இந்த மாதிரி இந்த மெட்ராஸ் ஐ எல்லாத்துக்கும் வந்துடுறது கிடையாது. வீட்டில் உட்கார்ந்துருப்பான், அவனுடைய மனைவிக்கு வந்திருக்கார், பிள்ளைக்கு வந்திருக்கார். அப்போ இது என்ன உணர்த்துகின்றது என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் வரும். அதுதான் இந்த கரோனா வந்துச்சு, எத்தனையோ பேர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, இறந்தது சில பேர். அப்போ அல்லாஹ் நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்போ இப்படி யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த நோயை தொற்ற செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவர்களுக்கு இந்த தொற்று நோய் ஏற்படும் என்பதை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தியரத்தை, சகுனம் பார்க்கிறது என்பது கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோஜிபுல் ஃபால், நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் போது பல தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க. ஒரு தலைவர் வர்றாரு, சுஹைல் என்ற அவருடைய பெயர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சுஹைல், சஹில் என்று சொன்னால் லேஸ், சஹில் என்று சொன்னால் லேசு, சுஹைல் என்று சொன்னாலும் அதே அர்த்தம் தான். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இவர் வர்றாரு சஹுல் அம்ரு, இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த விஷயம் நமக்கு ரொம்ப எளிதாக முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. அவரோட கடைசியாக அந்த ஒப்பந்தம் இறுதியாகின்றார். அப்போ நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம போகிறோம், வெளியே வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி வர்றோம், எங்கே உங்களுக்கு பேங்கில் ஒரு 5 லட்ச ரூபா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறானுங்க, நல்ல விஷயம் போய்கிட்டே தான் இருக்கணும். இதே சந்தர்ப்பத்தில் வெளியில் வர்றோம், ஒரு பூனை குறுக்க போகுது,
ஆஹா பூனை குறுக்க போகுது அப்படின்ட்டு நாம் வீட்டுக்குள்ளே ஓடக்கூடாது. நமது ஊரில் என்ன நடக்கும் என்று சொன்னால், யாராவது இங்கிருந்து வெளிநாட்டிற்கு பயணம் போகிறாங்கன்னு வைங்க, கடந்த காலத்தில் மெட்ராஸ் போகிறதுக்கு சென்னை போகிறதுக்கு ரொம்ப கூகுன்னு கிடக்கும். கார்லாம் வாசலில் வந்து நிற்கும். என்ன கேட்டால், அவர் இன்னைக்கு மெட்ராஸ் போகிறான். இதை விட கல்கத்தா, இதை விட மும்பை. அப்போ இப்படி வீட்டை விட்டு கிளம்பும்போது வீட்டில் சொல்லுவாங்க, ஆள் பாருங்க அப்படிம்பாங்க. அது என்ன ஆள் பார்க்கறது? வீட்டிலேருந்து வெளியில் வந்து பார்ப்பாங்க. யாராவது ஒரு ஆள் கோடரி கம்பை தூக்கி போட்டு வந்தான்னு வைங்க, அவன் விரவு பார்க்கறதுக்கு வரான். அவன் வந்து விடிமுண்டியாக தூக்கிட்டு வர முடியும் பார்சலில், அவனுக்குள்ள பொழப்பு அது. அதனால அவன் கோடரி கம்பு அது வந்தால் அப்பா உள்ள நின்றுக்க இப்போ வந்துடாது, அவர் போய்க்கட்டும். அடுத்து விதவை பெண்கள் எதிர்த்தாப்பா வரக்கூடாது. என்ன மோசமான ஒரு பழக்கம்னு பாருங்க. விதவை பெண்கள் எதிர்த்தாப்புல வரக்கூடாது. அதை அப்படி வந்தாங்களாக்கும், நீ உள்ள இருந்துக்க, அவங்க போய்க்கட்டும் என்று அப்படி ஆள் பார்க்கறது உண்டு. அவ இதை மாதிரியான இந்த நாள் பார்க்கறது, ஆள் பார்க்கறது என்பதெல்லாம் கிடையாது. ஒரு காரியத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது பூனை குறுக்க போகுது, அதை பற்றி நம்ம ஒன்றும் கண்டுக்கிறக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகை வைக்கவே மாட்டாங்க. நல்ல செய்தி கிடைச்சிருக்கான், நல்ல சந்தோஷமான காரியம் என்று அதை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது, கடந்த காலத்தில் நமது ஊரில் நடந்தது என்னவென்று கேட்டால், நாங்கள்லாம் தென்னையில் தான் படுத்திருப்போம். கடந்த காலத்தில் பெரும்பாலான வீடுகள் எல்லாமே தென்னையில் தான் படுக்கிறது. ஒரு சாக்கு கட்டி போட்டிருப்பாங்க. அதுதான் கடந்த காலத்தில் உள்ள நமது ஊரில் உள்ள பழக்கம். வீடுகளும் நல்ல பெருசாக இருந்துச்சு, 8 தச்சு 7 தச்சு அப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாமே 2 முழத்துக்கு வந்துருச்சு. உடம்படக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அந்த பாகம் வைக்கிறாங்க, அவங்கள நீ மேலே போப்பா கீழே போப்பா அப்படின்னு வரவே மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அளவில் உள்ள இந்த தென்னைகள் இப்படி ஆகிப்போச்சு. கடந்த காலத்தில் பெரிய தென்னைகள் அப்படி படுத்திருக்கும்போது என்னுடைய தாப்பனார் அது போல் அந்த வட்டாரமே விழிச்சிடும். என்னன்னு கேட்டால், சாக்குருவி வந்து உட்கார்ந்துருக்கு, அல்லது ஏதாவது ஒரு பறவை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவை, சாக்குருவினே சொல்லுவாங்க. அது உட்கார்ந்த உடனே வட்டாரத்தில் யாராவது வீட்டில் போய் களைக்காம்பாங்க, முருங்கைக்காய் பறிக்கிறது, அந்த களைக்காவை எடுத்துகிட்டு வந்து அதை துரத்தி விட்டுட்டு போவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதி. என்ன மாதிரியான நம்பிக்கையில் இருக்காங்க பாருங்கள். ஒலா ஆமத்தை, அது கடந்த காலத்தில் அரபிகள்கிட்ட ஒருத்தன் கொல்லப்பட்டான்னு வைங்க, கொல்லப்பட்டு விட்டால் அவனுடைய ஆவி பறவை வடிவத்தில் வருதான். நமது ஊரில் என்ன வழக்கம் தெரியுமா? ரொம்ப காலம் எந்த வீட்டில் தற்கொலை நடக்குதோ அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால், தற்கொலை செய்வன் ஆவியாக நடமாடுறான் என்ற நம்பிக்கை. இப்போ உள்ள நெருக்கடியில் அவன் தற்கொலை செய்வன் உயிரோடு வந்தாலும் சரிதான், நான் வாங்குறேங்கிற நிலையில் இருக்குது. கடந்த காலத்தில் இதை மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அது என்ன நம்பிக்கைன்னா, கொல்லப்பட்டவனுடைய அந்த உயிர் பறவை வடிவத்தில் வந்து இஸ்கோனி, எனக்கு அந்த ரத்தத்தை என் பழி வாங்குங்க, பழி வாங்கலைன்னா நான் அடங்க மாட்டேன், ஆத்தா ஆடுறா, நீ எங்க இருந்துடா வந்திருக்கிற என்று கேட்பாங்களா, அதை மாதிரி எனக்கு ரத்தத்தை கொடுத்தா தான் நான் போவேன் என்று அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அடிச்சாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒலா ஹாம்மத்தை, பறவையினுடைய சகுனம் என்பது கிடையாது. பறவையினுடைய இந்த இறந்தவங்க ஆவியா வர்றாங்க என்பது போன்ற இந்த நம்பிக்கையும் கிடையாது. ஒலா சஃபர, சஃபரும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து சொல்றாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவங்க சொல்றாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஷவ்வால், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலில் தான் திருமணம் முடித்தார்கள். பனா அலைய, ஷவ்வாலில் தான் வீடு கூடினார்கள் என்று சொல்லிவிட்டு, ரசூலுல்லாவுடைய மனைவியர்களில் என்னை விட பாக்கியத்துக்குரிய மனைவி வேற யார் இருக்க முடியும் என்று கேட்கின்றார்கள். எதற்கு இதை சொல்றாங்கன்னா, ஷவ்வாலில் கல்யாணம் முடிக்கிறது பீடை, அதை மாதிரி சஃபரில் கல்யாணம் முடிக்கிறதும் பீடை என்று தமிழர்களில் இருந்துச்சு. இப்போ அது மாறி இருக்கு. அதே போல முஹர்ரம் 10 நாள் இருக்குத, 8ஆம் பஞ்சாம் 10ஆம் பஞ்சா என்று சொல்லி இந்த பக்கம் 8ஆம் பஞ்சான் ஒதுக்கிட்டானோ, அந்த பக்கம் 10ஆம் பஞ்சான் வச்சுட்டானோ, இது 9ஆம் பஞ்சான் நினைக்கிறேன்.
அப்போ இந்த மாதிரியான இந்த முஹர்ரத்தில் வீடு கூடக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தான். வெளிநாட்டுக்கு போனான்ல எல்லாமும் அவன் இருக்கிறது 1 மாதம் லீவு. இதில் இது கூடாது அது கூடாது, போவீங்களா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே உடைச்சி தகர்த்து எரியப்பட்டு விட்டது. அப்போ என்ன பார்க்குறோம், இந்த மாதிரியான அளவில் இந்த திருமணம் முடிக்கிறதுலாம் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறேன், இப்போ எங்கள் தெருவிலேயே 2-3 இடத்துல கல்யாணம், சபர் மாதம் கல்யாணம் அது பாட்டுக்கு நடக்குது. அவன் இதை மாதிரி கடந்த காலத்தில் ஷவ்வாலில் திருமணம் முடிக்க மாட்டாங்க. அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷவ்வாலில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் முடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி பல விஷயங்கள். அதை போல் 4 நட்சத்திரம் பார்க்குறது நம்ம சமுதாயத்தில் அதிகம். நம்ம சமுதாயத்தில் அதிகம். எங்கள் தெருவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கள் தெருவில் நம்ம கூட அல்லாஹ் காப்பாற்றுறான். ஏன்னா நிறைய கார்கள் வேறு வந்துட்டு போகுது. நல்ல ஆடி காரு, டாட்டா சியரா, அது இது என்று எக்கச்சக்கமான கார்கள்லாம் வந்துட்டு போகுது. நம்ம கூட ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் போல் தெரியுது. அந்த மாதிரியான அளவில் வந்துட்டு போகிறாங்க. என்னன்னு கேட்டால் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கின்றது. வந்து நாள் குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் அத்தா அர்ராஃபன், யார் ஜோதிட, இவங்களும் ஜோதிடக்காரங்க தான். பேர் லெப்ப, காசி லெப்ப, மூசி லெப்பன்ட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் ஜோதிடர்கள் தான், குறிகாரர்கள் தான். இவங்கள்ட்ட வந்து ஜோதிடம் பார்க்கறது. அவன் ஒரு கிதாப், பால் கிதாப்னு வச்சுருக்கான். நல்ல வேலை தயிர் கிதாப்னு வைக்காம போனான். அந்த கிதாபை வச்சுக்கிட்டு அதில் பார்க்கறது. அவனுக்கே பிள்ளை, பொம்பளை பிள்ளை கிடையாது. ஆம்பளை பிள்ளை இருக்கிறவனுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை இருக்கிறவனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. இவங்க ஊருக்கு வைத்தியம் பார்க்குறானோ, ஊருக்கு ஜோதிடம் பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன் அத்தா அர்ராஃபன், யார் குறிகானிடத்தில் வந்து அவர் சொல்றத நம்புகின்றானோ, இப்படிப்பட்டவனுக்கு லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் காப்பாற்றலாம். இந்த ஹதீஸில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு வந்துருச்சா, இன்னொரு ஹதீஸில் வருகின்றது. இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸ். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் வருகின்றது, மன்னாத்தான் அர்ராஃபன், ஒருவன் குறியானிடத்தில் வந்து வசத்தகமா யகூல், அவன் சொல்றதை நம்பிவிட்டால் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முஹம்மதின் மீது அருளப்பட்ட அந்த வகியை, குர்ஆனை, ஹதீஸை அவன் மறுத்து விட்டான், காஃபிர் ஆயிட்டான் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பாருங்க. அப்போ இந்த ஜோதிடம் என்பது சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடைபெறுகின்றது. அப்படி ஜோதிடம் பார்த்து நிறைய விஷயங்கள் தோற்று போயிருக்கின்றன. 1-2 விஷயம் கிடையாது. சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பையனை காணோம், வீட்டில் தேடுறாங்க, பல இடங்கள் தேடியாச்சு. இவனுவ என்ன செய்யணும், நேராக காவல்துறையிட்ட போய் முறையிடும். அதுதான், ஏன்னா அவங்க தான் தேடி கண்டுபிடிச்சி தருவாங்க. அவங்கள்ட்ட கருவிகள் இருக்குது, சாதனம் இருக்கின்றது. அந்த காலத்தில் மொபைல்லாம் கிடையாது. அப்போ நேராக லெப்பேட்ட போயிருக்காங்க. இஸ்லாமிய ஜோதிடம், இஸ்லாத்தில் ஜோதிடம் கிடையாது. அவன் சொல்லியிருக்கான், இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான் அப்படின்ட்டான். 2.5 கிலோமீட்டர், இது நடந்த சம்பவம். 2.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான். இவங்களும் தேடி 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 அலையிறாங்க, பையன் கிடைக்கல. கடைசியில் மேலே போனால் வாடை வருது. என்ன நடந்தது என்று சொன்னால், பையன் விளையாட்டு போக்கில் தண்ணீர் தொட்டியில் ஏறி இருக்கான், உள்ளே விழுந்துட்டான், வஃபாத்தாயிட்டான். இவன் 2.5 கிலோமீட்டர் தேடி அங்கங்கே அலைஞ்சான அந்த தேடுதல் வேட்டையை வீட்டுக்குள்ளேயே மாடியில் அங்கே போனான் இங்கே போனான் அக்கம் பக்கத்தில் போனான்னு பார்த்துருந்தா ஓரளவுக்காவது கண்டுபிடிச்சிருக்கலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம். பாருங்க, இதை நம்பலாமா? இது என்னங்க, இதனால என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருபோதும் இந்த ஜோதிடம் கை கொடுக்கவே செய்யாது. ஜோதிடம் கை கொடுக்கவே செய்யாது. இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தாங்களே, எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, நெருக்கடி நிலை. அப்படி கொண்டு வந்துட்டு அவங்க மீண்டும் தேர்தல் நடத்துறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, ஜோதிடக்காரன் தான் கேட்குறான், அவங்க நடத்துங்க அப்படின்ட்டான். நடத்தி முடிச்சாச்சா, அடி ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். உலகத்தில் இந்த ஜோதிடம் ஜெயித்த வரலாறே கிடையாது. அப்போ என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை, 4 நட்சத்திரம் பார்க்கறது. இதில் கொடுமை என்னன்னு கேட்டால்,
அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை ஓரளவு காப்பாற்றிருக்கிறான். அதாவது இப்போ வீட்டை விட்டு கிளம்புறோன்னு வைங்க, ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுன்னு வைங்க, அப்படியே செத்து போயாரான். முடங்கி இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சே. இப்படி போயிட்டு கார் ஓட்டுறான்னு வைங்க, பூனை குறுக்க போயிடுச்சு, பூனை குறுக்க போயிட்டுன்னு சொல்லிட்டு இவன் யாராவது மனுஷன் மேலே ஏற்றியாரான். இதுதான் நடக்குது. மனசு உடைஞ்சு போகிறாங்க. அங்கே தான் ரசூலுல்லாஹ் நிற்கிறான், மார்க்கம் நிற்கிது. என்னவா இருந்தாலும் போயிட்டே இருக்கு, எல்லாம் விதியினுடைய அடிப்படையில் நடக்கின்றது என்று போய்கொண்டு இரு என்று மார்க்கம் சொல்கின்றது. அடுத்து இன்னொரு கொடுமை என்னன்னா, வாஸ்துன்னு ஒன்று வச்சிருக்கிறான். வந்து பார்த்துட்டு வியாபாரத்தில் நஷ்டமா, நீ வீட்டு வாசலை நல்ல இருக்கிற வாசலை கிழக்கு பார்க்க வைக்கிறான். நமக்கு நேராக ஏறினாலேயே நம்மளால பெரிய கஷ்டமா இருக்கு, அல்லது மேற்கு பார்க்க வைக்கிறான். அப்போ இந்த மாதிரியான அடுப்புங்குறையை தூக்கி நீ வந்து இந்த பக்கம் மாற்றி போடு வாஸ்து. அவன் ஒரு கூட்டம் கிளம்பிட்டான். அடுத்து இவங்க இந்த ஜோதிடம் பார்க்கறது அப்படிங்கிற அடிப்படையில் குழந்தை பிறக்கிறது இருக்குல்ல, நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறாங்கல்ல, அவன் என்ன செய்கிறான்னா, இந்த நேரத்தில் இது ராகு காலம், இந்த நேரத்தில் பிள்ளை பிறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சுகப்பிரசவத்துக்கு ஒரு 50-60,000 ரூபாய் செலவாகுதுன்னா இவன் என்ன செய்யறான்னா 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண சொல்றான். இதில் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரசவ வலி இருக்கின்றதே அது அல்லாஹ்வா கொடுக்கிறது. அதாவது அந்த குழந்தை பிறப்பதற்குண்டான அந்த வேலையை அல்லாஹ் துவக்கி விட்டான் என்ற அர்த்தம். ஒரு நல்ல குழந்தை, சுகமான குழந்தை 39 வாரம் தாயினுடைய கருவில் இருக்கும். அப்பதான் எல்லா உறுப்பும் நிறைவாக அந்த பிள்ளைக்கு அமையும். இல்லை என்றால் இப்போ கொஞ்சம் 8வது மாசத்துல இங்கேயும் வழக்கத்தில் வச்சிருக்கானோ, 8ஆம் மாசத்துல பிள்ளை பிறந்தா அது இறந்து போயிடும் அப்படின்னு வச்சிருக்கான். அப்ப இதை மாதிரிலாம் கிடையாது. இப்போ 8ஆம் மாசத்துல பிறந்துச்சுன்னு வைங்க, இன்குபேட்டரில் கொண்டு போய் வைக்கணும். அந்த தாயினுடைய கருவு அரவியில் என்ன வெப்ப அளவு இருந்துச்சோ அதே அளவில் இந்த கோழி குஞ்சு மாதிரி பொறிக்க வைக்கிற மாதிரி அந்த இன்குபேட்டரில் கொண்டு போய் வைக்க வேண்டும். அப்போ 39 வாரம் தாயினுடைய அந்த வயிற்றுல முழுமையாக இருக்கிறத வயிற்ற கீறி எடுக்கிறான்னா எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க, மூட பழக்கம்னு பாருங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முந்தி பிறக்கணுமா? என்ன நம்பிக்கை? இஸ்லாம் இதையெல்லாம் இந்த வகையில நாம கொடுத்து வச்ச மக்கள் முஸ்லிம்கள். ஆனால் நம்ம மார்க்கத்திலையும் இல்லாதது பொல்லாதது அந்த இது போன்ற மௌட்டிக பழக்கங்கள், மூட வழக்கங்கள், தவறான நம்பிக்கைகள், அறியாமை காலத்து பழக்கங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கத்தான் செய்கின்றன. வச்சிருக்கிறான்ல தும்மல், அது நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டா வரணும். வாசலில் உட்காந்துருப்பான், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாசலில் இருந்துட்டு தும்மல் போடாத அப்படிமா. அது என்ன நம்மள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும், நான் இப்போ உங்களுக்கு வரப்போகிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போறீங்களான்னு கேட்டால் வரும் தும்மல். அதை அடக்கக்கூடாது. எதை? தும்மலை. அது வந்தால் எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதுங்கிறான் தும்மல். அது ஆரோக்கியம். அவன் அந்த மாதிரி வச்சிருக்கிறான். நகம் வெட்டல, நகம் வெட்டலை அப்படின்னா சரி ரொம்ப வளர்ந்து போச்சா, நைட்டில் தான் நேரம் இருக்குன்னா நைட்டில் எடுத்துக்கிற வேண்டிதான். இவன் என்ன வச்சிருக்கானா, எப்பா ராத்திரியில் நகம் வெட்டாது தரித்திரம் வந்துடும். என்னப்பா அவ்வளவு விஷயங்க. கொஞ்சம் அதே போல கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கறது அவன் தான் வச்சிருக்கிறான். முகூர்த்த நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, பொண்ணை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை மாதிரி நம்ம ஆட்களும் நல்ல நேரம் பார்க்கறான், நல்ல நாள் பார்க்கறான். தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு ஒரு கல்யாணத்தை செவ்வாய்க்கிழமையே நடத்தணும், பர்பஸா திட்டம் போட்டு அப்படி நடத்துவோம், உடைச்சி காட்டுவோம் என்று. அப்போ இதை மாதிரி மோட்டிக பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் எல்லாமே காலத்தின் மீது குறைய சொல்லி அதன் மீது தப்பு சொல்வது இருக்கின்றத. அது இஸ்லாத்தில் கிடையாது. சஃபர் மாதம் பீடை என்பதும் அது போன்ற ஒரு விவகாரம் தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது இதை மாதிரி பல மூட பழக்கங்கள்ங்க. இந்த அறியாமை வச்சு தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறான். அறியாமையை வச்சு நிறைய சம்பாதிக்கிறான். என்ன நடக்குதுன்னா, ஒரு தோட்டத்தில் தென்னை மரம், அந்த தென்னை மரத்தில் சாயந்தர நேரம் பார்த்தமாக்கும் ஒரே அழுகுகள். உடனே பூசாரிலாம் கூப்பிட்டானோ, நீங்கள் அந்த மந்திரம் செய்யணும், இந்த மந்திரம் செய்யணும், ஓமம் வளர்க்கணும், ஏன்னா இப்படி நிறைய
இது மாதிரி நிறைய அந்த பூஜையெல்லாம் எல்லாம் பண்ணால் மறுநாளும் அது போல் சத்தம் கேட்குது. அப்படி இந்த நேரத்தில் அங்கிருந்து ஏற்கனவே தேங்காய் பறிச்சான்ல அவன் வந்துடும். வந்து நான் என்னுடைய மொபைலை காணோம், மேலே எதுவும் வச்சுருக்கானான்னு பார்க்குறேன்ட்டு மேலே போய் இவன் மொபைல் தான் புள்ள அழுவுற மாதிரி சத்தம் போட்டிருக்கு. அவன் ரிங் டோனு புள்ள அழுவுற சத்தத்தை வச்சுருக்கான். இதை கண்டு ஊரே வந்து பேயி 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 அல்லாஹ் அக்பர். கொஞ்சமாக நமக்கு பாடம் என்ன நடத்தினாங்கன்னா, அதாவது மோகினி வர்றதா இருந்தால் ஒரு மாதிரியாக மல்லிகைப்பூ வாடை வரும் அப்படின்னு வச்சுட்டாங்க. நான் இங்கிருந்து ரமலான் மாதத்தில் ஒரு பாடம் விடுபட்டு போச்சு எனக்கு. என்னுடைய ஆசிரியருக்கு இங்கேருந்து 15 கிலோமீட்டர் சகர் வச்சுட்டு போவேன். குறிப்பிட்ட இடத்த கடக்கும்போது அப்படியே பூ மனம் தாங்க முடியாது. உள்ளுக்குள்ளே பதட்டம் வந்துருச்சு. இங்கே தான் ஏதோ மோகினி இருக்குது போல் தெரியுது. நம்ம ஆத்தங்கிற வழி ஜன நடமாட்டமும் இருக்காது. ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. என்ன ஆகிப்போச்சோ இந்த மாதிரி இருக்கேன், நம்ம வேறு பாடம் படிக்கணுமே, இப்போ தானே லீவு என்றெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து வரும்போது அது என்னான்னு செக் பண்ணணும்னு பார்த்தா அந்த கட்டத்தில் நல்ல பூ அந்த குறிப்பிட்ட இடத்துல நல்ல மலர்ந்து போய் நிற்கிது. மனம் பரப்பாமல் என்ன செய்யும்? அப்போ இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை நமக்கு ஊட்டப்பட்டுச்சு. அதனுடைய அந்த தைரியம் நமக்கு வந்ததுனால தௌஹீதுக்கு வந்த பிறகு ஒரு தடவை ஒரு காரைக்காலுக்கு மீட்டிங் போயிருக்கோம். போன இடத்துல தங்கணும், நைட்டில் பஸ்ஸெலாம் கிடையாது. அப்போ என்ன செய்தானா, நம்முடைய நண்பர் மேலப்பழத்துக்காரர் தான் அங்கே இமாமா இருந்தார். அவருடைய பள்ளிவாசலில் பெரிய மதில் ஏறி உள்ளே குதிச்சு கபிரஸ்தானை கடந்து தான் போகிறோம். அந்த பயம்லாம் கபிரஸ்தானம் உள்ள மண்டை ஓடி இருந்தால் பேய் இருக்கும் அப்படிலாம் அந்த உள்ளே போய் பார்த்தா அங்கே குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காரு. அவர் பயந்துட்டு குர்ஆன் ஓதினவர் திகில் அடித்த மாதிரி ஆகி, ஒன்றும் இல்லைங்க, கூட்டத்துக்கு வந்தங்க, தங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஏறி குதிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விளக்கம் கொடுத்த பிறகு தான் அவருடைய இரத்த கொதிப்பு அடங்கிச்சு. அப்போ இந்த மாதிரி மக்கள் கபூரில் இருந்து ஆவியா வர்றான், பேயா வர்றான் என்ற இந்த மாதிரியான மூட பழக்கங்கள் எல்லாம் தௌஹீத் வந்த பிறகு ஒளிஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாம அது உள்ளக்க போயிடக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலையும் பெண்கள் அது மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கும் ஆட்படக்கூடாது. அல்லாஹ் நம்மை இது போன்ற இந்த மூட பழக்கங்களை இருந்து நம்மை காப்பாற்றுவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். இந்த பீடே அப்படிங்கிறதுக்கு இது எங்கேருந்து எடுக்கிறானோ சில தவறானதையும் தவறான விளக்கத்தின் மூலமாக குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்துருவாங்க. அதில் உள்ளது தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமி நஹ்ஸின் முஸ்தமிர் தன்ஸிஉன் நாஸ கஅன்னஹும் அஜாஸ் நஹரின் முன்கயிர் என்று சொல்கின்றார். சூரத்து கமரில் வருது. என்னவென்றால் நஹ்ஸுடைய தொடர்ந்து சோதனை கொண்டு உள்ள ஒரு நாளில் நாம் ஆதி சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி புயல் காற்றை அனுப்பினோம் அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, அப்போ அந்த நஹ்ஸுடைய நாளுன்னு வருது இல்லை, அந்த நாள் புதன்கிழமை தான் இவனா முடிவு பண்ணிட்டான். மௌலிது கிதாப்லேயே அரபு தமிழ்லே எழுதி வச்சிருக்கிறான். என்ன எழுதி வச்சிருக்கான்னா, நிகழ்த்தும் ஒடுக்கத்து வாரத்து புதனிலே நஹ்ஸி என்று கூறினானே குர்ஆனிலே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டான். குர்ஆன்ல புதன்கிழமைங்கிற வார்த்தையே கிடையாது, ஆனால் மௌலிதில் எழுதி வச்சிருக்கான். அந்த மௌலிது கிதாப் இல்லை, இப்படிதான் இருக்கும், அது இப்போ இல்லை. அப்போ இப்படி எழுதி வச்சதுனால தான் புதன்கிழமை அன்றைக்கு தான் என்ன செய்வாங்கன்னா பீட கழிக்க போவாங்க. அப்போ குர்ஆன்ல நஹ்ஸின் வருகின்றது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், அம்மா ஆதுன் ஊஹலிக்கு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, நாம புயல் காற்றை கொண்டு ஆது சமுதாயத்தை அழித்தோம். சஹரா அலையும் சபா அலையாலின் சமானியத்த ஐயா ஹுசூமா, அதாவது 7 இரவுகள் 7 பகல்கள் தொடர்ந்து காற்று வீசி அவர்களை அழித்தது. வேறிருந்த மரங்களை போன்று அவர்களை பிடுங்கி எரிந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 7 நாளும்ல பீட நாளும் சொல்லணும், இவன் புதன்கிழமை மட்டும் பீட நாளுங்கிறான்.
அப்போ இதுவெல்லாம் தவறான ஒரு நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.